காய்ஸ், காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சாச்சு. ஏன்னா இன்னைக்கு சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு போகணும். ப்ரீ ஷூட் ஒண்ணு இருக்கு. ஸ்கூலோட ஆனுவல் ப்ரீ ஷூட் இருக்கு. ஸோ அதுக்காக சீக்கிரமாவே போயிட்டு எல்லாத்தையும் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா வருவாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் எப்பவுமே ஒரு 10:00 9:00 தான் வருவாங்க. பட் பேரண்ட்ஸ் இன்னைக்கு சீக்கிரமா வர்றாங்க. ஸோ அதனால நான் சீக்கிரமா கிளம்பி போகணும். 8:30க்கு ஷூட் இருக்கு. மணி இப்போ 7:30 ஆச்சு. நான் எப்படியும் அங்க போயிட்டு ரீச் ஆகுறதுக்கு கண்டிப்பா ஒரு 9:00 ஆயிடும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஏதோ ஆஃபீஸ் போற மாதிரி சீக்கிரமாவே கிளம்பியிருக்கு. பார்ப்போம். போயிட்டு அங்க என்ன ஷூட்லாம் நடக்குது அதெல்லாம் பார்க்கலாம். எப்பவுமே இந்த ரோடு ரொம்ப என்னது கன்ஜஸ்டடா இருக்கும். ஆனா காலையில வந்தா மட்டும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கும். இல்ல இப்ப நான் சீக்கிரமா போறேனா, நண்பர் ராஜவெற்றி பிரபு அவர்கள் கரெக்டா 9 மணி 9:15 வருவான் பாருங்க. கரெக்டா நான் அதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் 7:30. கரெக்டா ஒரு 9 9:15 தான் வர போறான் பாருங்க. மெட்ரோல போலான் இருந்தேன், மறுபடியும் 5 போகுது. நல்ல வேலை. ரோட் கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒருத்தங்க கிராஸ் பண்றாங்கன்னு நீங்களும் கிராஸ் பண்ணிடாதீங்க. சிக்னல் போடாம ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டாரு. நானும் தெரியாம கிராஸ் பண்ண போனேன். பார்த்தனா அது சிக்னலே போடல. நல்ல வேலை, எந்த பைக் எதுவும் பக்கத்துல வரல. சேஃபா எஸ்கேப் ஆயிட்டேன். ஸோ ரிட்டர்ன் பேக்ல போயிட்டேன். ஸோ யாரையும் நம்பிட்டு ரோட்ல சிக்னலை பார்க்காம கிராஸ் பண்ணாதீங்க. சிக்னலை பார்த்து கிராஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். எஸ்கேப் ஆயிட்டேன். ஆகா, சைதாப்பேட்டை மெட்ரோவை நான் இப்படி பார்த்ததே கிடையாது. எம்டியா அவைலபிளா இருக்கா ட்ரெயின் அப்படின்னே டவுட்டா இருக்கு. சவுண்டு கேட்குது. நான் இந்த மாதிரி சைதாப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனை பார்த்ததே கிடையாது. காலையில் வந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கு. யாருமே இல்லை, நான் மட்டும்தான் நடந்து போயின்னு இருக்கேன். மெட்ரோ இருக்கு, பரவாயில்ல. மணி 7:50 ஆச்சு. ஆனாலுமே யாருமே இப்போ இங்கே இல்லை. அப்போ எல்லாரும் ஆஃபீஸுக்கு எந்த டைம் போகிறாங்க? முன்னாடியெல்லாம் ஷார்ப்பாக 8:30க்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே கிளம்பி போவாங்க. இப்பெல்லாம் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க ஆஃபீஸ்க்கெல்லாம். இன்னைக்கு ட்ரெயின்ல எந்த ஒரு டைம் பாஸுமே கிடைக்கல. ஒருத்தர் மட்டும் நியூஸ் பேப்பர் வாசிச்சுன்னு இருந்தாரு. அதை மட்டும் பார்த்தேன். பெருசா என்னால ரீட் பண்ண முடியல. அப்புறம் அவரும் சீக்கிரமாக இறங்கிட்டாரு. போர் அடிச்சிச்சு ட்ரெயின்ல. யாருமே இல்லை, காலையில வந்தா யாருமே இல்லையா. ஸோ அதுவே ஒரு போர் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. காலையில சீக்கிரமா வந்ததுக்கு ஒரு கஞ்சி ஸ்வீட்டா என்னன்னே தெரியல, பார்க்கணும். இதை டெய்லி எப்ப சீக்கிரம் வரலாம் போல. இனிமே டெய்லி காலையில வடபழனி கோயிலுக்கு சீக்கிரமா வரலாம் போல. சாப்பிட ஒரு புதினா கஞ்சின்னு நினைக்கிறேன், அதுவும் ஸ்வீட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் டெய்லியும் சேம் டைம் வந்திருப்பேன்ல. கோயிலில் வச்சு ஒருத்தர்கிட்ட ஃபோட்டோ எடுக்க மொபைலில் கொடுத்துருந்தேன். உண்மையாகவே சூப்பராக எடுத்து தந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபோட்டோ எடுத்தது. பரவாயில்ல, நம்மளுக்கு முன்னாடி யாரோ வந்திருக்காங்க போல. ஒரு ஆள் மட்டும் வந்துருக்காங்க. 8:30 எல்லாரையும் வர சொல்லிட்டு ஸ்கூல்ல இன்னும் யாரும் வரல. ஏமாத்திட்டாங்களா நம்மள. ஆஹா, என்ன அழகான விளையாட்டு. தாலாட்டு ஆடுற மாதிரி இருக்கும். மஞ்சள் கலர் எனக்கு. வந்து கொண்டிருக்கிறார் ராஜவெற்றி பிரபு அவர்கள். மக்களை கொஞ்சம் ப்ராக்டிஸ் முடிஞ்சிருக்கு. பேரண்ட்ஸு பாதி கூட முடியல, எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. வாடா, இன்னும் பாதி கூட முடியல, எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. இது இருக்கு ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி டான்ஸ் எல்லாம் இருக்கு. பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ். மாமாவை பார்க்க வந்துருக்காங்க. மாமா பத்தியா
அங்க நிப்பாட்டு. நான் தக்ஷய், எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? என்ன சொல்ல முகலாம் வந்துட்டியா? மாமாவுக்கு சர்ப்ரைஸா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே ஓகே. Left 2 3 4 5 6 7 8 again இப்ப hands ஓட 4 5 6 7 8 left 2 3 4 join 2 3 4 jump join jump பாய் பாய் பாய். பேசுவானா? அமைதியாக உட்காந்தான். டேய் இங்கே பாடுறா. டேய் 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 ஹாய் சொல்லு. அமைதியாக உட்காந்துருக்கான். நல்லா இருக்கு இப்போ இந்த ரூம். நானே இப்போ தான் இந்த ரூம் உள்ளாடி வரேன். நல்லா இருக்குப்பா. ஆத்தாடி ஆத்தி. இந்த ரூம் உள்ளாடி நிறைய விஷயம் இருக்குப்பா. சொல்லி கொடுக்குற மாதிரி நான் பக்காவை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. மைக்கா புதுசு புதுசாக இருக்குது. துபாயில் அவன் ஆக்சுவலாக 2 முன்னாடி கேட்டான். இல்லை ஒரு மார்ச் 1 அன்னைக்கு ஃபாஸ்ட்டாக நீ கூட்டு போகிறேன். ப்ராமிஸ். ஓகே அப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் கூப்பிட்டு போகிறேன். நான் இன்னொரு நாள் கூப்பிட்டு போகிறேன். ஏய் சும்மா இருங்க. கபரி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சித்தி வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு நீ சித்தி வீட்டுக்கு போகிற இப்போ? ஆ சண்டைக்கு சித்தி வீட்டுக்கு போயிடுவ நீ? நாளைக்கு நீ ப்ராக்டிஸ் வரல, அவ்வளோதான். ஆமாம் நாளைக்கு
தூங்கிட்டு வருவியா? நோ 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 நோ. நான் வீட்டுக்கு வந்து நான் உன் வீட்டுக்கு வருவேன் பாரு எலிசா, நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவேன் நான். எலிசா இங்கே அப்படின்னு கேட்பேன் நான். கீழே விழுந்துடாத. அவ்வளோதானா? ஒரு வழியா ப்ரோமோ ஷூட் எல்லாம் கொஞ்சம் முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா போச்சு அண்ணா இன்னைக்கு ப்ரோக்ராம். நல்லா டைம் பாஸ் ஆச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. என்னதான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தாலும் பட் ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு.